ஜாலிசன் சேனலில் நாம் இன்றைக்கி அவல் வச்சு சிம்பிளாக குயிக்காக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட ஜாலிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் டு ஜாலிசன். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் நான் 1.5 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் ஹீட் ஆனோடனே அதில் நம்ம கொஞ்சம் முந்திரி, அப்புறம் திராட்சை, கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுடுச்சு. இது இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அதே நெய்யில் நம்ம இப்போ ஒரு 2 ஸ்பூன் துருவின தேங்காவை போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டுடுச்சு. அது இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே பேனில் நான் இப்போது 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருந்தேன். அதனால 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். நல்ல கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ கரைஞ்சிடுச்சு. நாம அவலை மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை இதில் கலந்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 2 கப் பால், 1 கப் வெல்லம், இதுதான் அளவு. நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. பேனில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா திரண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கீ சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் நெய் சேர்க்கறத விட இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடையில விட்டு விட்டு கலந்து விடுங்க. இந்த ஸ்வீட்டை நாம் நினச்ச உடனே சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட வறுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். அதை இதில் கலந்துக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஏலக்காய் சேர்க்கும் போது நம்மளோட ஸ்வீட் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளோட அவல் கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.